இன்னொரு ஜெபத்தை நான் காண்பிக்கிறேன், வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க் 14:38. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆம், உங்களுடைய வாழ்க்கையிலே மாம்சம் எப்பொழுதும் பலவீனமானது. கணவரை குறித்து மனைவிக்கு ஒரு பாரம், மனைவியை குறித்து கணவருக்கு பாரம், 2 பேருக்கும் பிள்ளைகளுடைய பாரம், பிள்ளைகள் மேலே பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேலே பாரம், வேதனை நிறைந்த இந்த வாழ்க்கையிலே மாமிசம் எப்பொழுதும் பலவீனமானது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என்னை கவனிங்க, மாம்சம் எப்படிப்பட்டது? பலவீனமானது. ஆனாலும் நீங்களும் நானும் சோதனைக்கு உட்படாமல் ஜெபிக்க வேண்டும். சோதனை எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் அநேக சோதனை உண்டு. பக்கத்தில் அக்கத்தில் நம்மளை பார்த்து ஒரு மாதிரியாக பேசுவாங்க. பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து எப்படி பேசுவாங்க? ஒரு மாதிரியாக பேசுவாங்க. இவங்கெல்லாம் சர்ச்சைக்கு போகிறாங்க, இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, இவெல்லாம் எப்போ பார்த்தாலும் குடிக்கிறான், இவன் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறான். இந்த மாதிரியான பேச்சிலிருந்து நீங்களும் நானும் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், சோதனையிலிருந்து வெளியே வர வேண்டும்.